தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில் திருமதி ரெட்லின் ஜெனிஃபா என்பவருக்கு உடல் நலன் வேண்டி வேண்டுதல் பலியாக இத்திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் இவருக்கு தேவையான உடல் நலத்தை புரிந்திடவும் பலவீனங்களிலிருந்து பலம் கொடுத்து நல் மருத்துவராக இவரை தேற்றி காத்திட வேண்டும் என்று இவருக்காக நாம் இறைவனிடம் பக்தியுடன் வேண்டுவோம். மேலும் இறைவனடி சேர்ந்த செல்லையன் மரியம்மாள் என்பவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ரோஸ் புஷ்பமேரி என்பவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இவர்களுடைய ஆன்மாக்களுக்கு நிலையான அமைதி வழங்கி நித்திய பேரின்பத்தில் இவர்களுக்கு பங்களித்திட வேண்டும் என்றும் இவர்களை பிரிந்து வாடுகின்ற குடும்பத்தாருக்கு அவர் ஆறுதல் அளித்திட வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் நாம் பக்தியுடன் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் பாலதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாம் இயேசுவோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. திருத்தூதர் பவுல்
தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றும் உள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்ப தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளர்களாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. தருகின்ற நாயகனே,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறை வசனங்கள் 28 முதல் 34 வரை. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. நீ உன் மீது அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதில் அளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியினின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க பாத்திமா நகர் இறை மக்களே, இன்று இந்த புனிதருடைய ஆலயத்திலே இப்பங்கின் பங்கு தந்தையாக முதல் திருப்பலி நிறைவேற்றுவதிலே நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். கிளை பங்காக இருந்த போதிலும் நீங்கள் பங்கு தந்தையை வரவேற்ற விதம், இந்த இறை சமூகம் ஒரு துடிப்பான இறை சமூகம் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கின்றது. சில இடங்களிலே நாம் வருகின்ற போது நாமே உணர்ந்திருப்போம். ஒரு சில இடங்களுக்கு நம்ம போகும்போது நமக்கு ஒரு சக்தி வரும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இங்கே காண முடிகின்றது. அருமையான பாடகர் குழு, பங்கு அருள்பணி பேரவையினர், இறை மக்கள் என்று நீங்கள் சிறப்பாக அனைத்தையும் திட்டமிட்டு நேர்த்தியாக செய்யக்கூடிய இறை சமூகம் என்பதை காண்கின்ற போது மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுக்கு நாம் எல்லோரும் முதலில் நன்றி செலுத்திக் கொள்வோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற அறிவுரை என்னவென்றால், முழு உள்ளத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் முழு இதயத்தோடும் இறைவனை அன்பு செய்கின்ற நாம் அதே அன்பை நம்மோடு வாழ்கின்ற நம் அடுத்திருப்பவருக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை நமக்கு தருகின்றார். இன்று நம்முடைய அடுத்திருப்பவர் நமக்கு யார் என்று சிந்திக்கின்ற போது, தூரத்தில் இருக்கின்றவர்களோடு
நாம் உறவோடு இருப்போம், அன்போடு இருப்போம், பாசத்தோடு இருப்போம். ஆனால் சற்று சிந்தித்து பார்த்தால் நம்முடைய பக்கத்து வீடுகளில் வாழ்கின்றவர்களோடு தான் நமக்கு அதிகமான சண்டைகள் வரும். அதிகமான சண்டைகள், மனக்கசப்புகள் வருவதை நாம் காண்கின்றோம். ஆனால் இயேசு கூறுவது, உன் அடுத்து நிற்பவனை, உன் அடுத்திருப்பவளை நீ முதலில் அன்பு செய் என்று சொல்கின்றார். இன்று நம்முடைய ஆலயத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்களுக்கு அடுத்து இருக்கின்றவருடைய முகத்தை பாருங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்க முகத்தை பாருங்க. பார்த்து புன்னகையோடு ஜீசஸ் லவ்ஸ் யூ என்று சொல்லுங்க பார்ப்போம். அவங்கள சிரிச்ச முகத்தோடு பார்த்து ஜீசஸ் லவ்ஸ் யூ. அதை சொல்லும்போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வருகின்றது அல்லவா? அதுதான் அடுத்தவரை அன்பு செய்கின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி. நம்முடைய இந்த பாத்திமா நகர் பங்கிலே இந்த நற்செய்தியை மையமாக வைத்து நாம் சிந்திக்கின்ற போது நாம் பெரிய பெரிய காரியங்களை செய்வதை ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு மிகப்பெரிய செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆசை உண்டு, விருப்பம் உண்டு. ஆனால் அதை செய்வதற்கு நம்மால் பலனில் முடிவதில்லை. ஆனால் சின்ன சின்ன செயல்கள் வழியாக நாம் இறைவனுடைய வார்த்தையை வாழ்வாக்க முடியும். எனவே அதனுடைய ஒரு செயல்பாடாக எனவே இன்றைய நற்செய்தியை நாம் வாழ்வாக்குவதற்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கின்றோம். அது என்னவென்றால், நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வதற்கு அன்னை தெரசா அவர்கள் சொல்வார்கள், ஸ்மைல் என்று சொல்வார். ஸ்மைல் பிகாஸ் இட் இஸ் த பிகினிங் ஆஃப் லவ் என்று சொல்வார். ஒருவரை அன்பு செய்வதற்கு அதனுடைய தொடக்கம் ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைல், ஒரு புன்னகை. எனவே இன்று முதல் நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நேரத்திலே நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்கின்ற போது நமக்கு அடுத்திருப்பவருடைய முகத்தை பார்த்து ஒரு புன்னகையோடு நாம் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளலாமா? பகிர்ந்து கொள்ளலாமா? உங்கள் முடிவு. பகிர்ந்து கொள்ளலாம். அப்போ அதை செய்வோம். பல நேரங்களில் நம்ம அடுத்தவருடைய முகத்தை பார்க்கும், சிரிக்கவும் நமக்கு நேரம் இல்லை, நமக்கு முடியவில்லை. ஆனால் இன்று முதல் நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்ய, அந்த அன்பின் தொடக்கமாகிய அந்த புன்னகையை நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் அதை புன் சிரிப்பாக மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய அருளை புனிதர் வழியாக வேண்டி நாம் இந்த பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். காணிக்கை பாடல். அன்போடு
சகோதர சகோதரிகளை நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திருப்பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பலியின் காணிக்கைகளை எங்களுக்கு நீரளித்துள்ளீர். இத்திருப்பலியிலிருந்து நாங்களும் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லாத கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உன் திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்ட பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். எங்கள் மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனிதர்களின் எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களின் பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோ, நாங்கள் ஆராதிக்கின்றோ இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோ. சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். இணைந்து ஜெபித்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு தருகின்ற கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது சந்நிதியிலே நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த திருப்பலியிலே உடல் நலன் வேண்டி மன்றாடுகின்ற ரெட்லின் ஜெனிஃபா எனும் சகோதரிக்காக விட வேண்டுகின்றோம். நீர்தாமே அவருடைய உடல் நோய்களை குணப்படுத்தி முழுமையாக நலம் பெற வேண்டிய உமது வல்லமையின் அருளை பொழிந்து அவரோடு உடனிருந்து ஆறுதல் அளித்து தேற்றி நீடிய ஆயுளை நலமான வாழ்வை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூறும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உம் திருச்சபை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். நீர் இந்த உலகிலிருந்து இன்று உம்மிடம் அழைத்துக் கொண்ட ரோஸ் புஷ்பமேரி என்பவருக்காகவும் செல்லையன் மரியம்மாள் எனும் அடியார்களை நினைவு கூறும். உம் திருமகனோடு அவருடைய சாவில் இணைக்கப்பட்டுள்ள இவருடைய ஆன்மாக்கள்
உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எம் சகோதர சகோதரிகளை உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாய் புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் தூய ஜான் போஸ்கோ, இந்த உலகத்தில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகனே நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி மலர வேண்டும் என்று மன்றாடும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எம் வாழ்வில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகின்றோம். உம் இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் முகங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு கிறிஸ்து தருகின்ற சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இறைவனின் செம்மறி இந்த உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர், ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்ற கட்டளையை தந்தவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் குடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மிரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம்.
அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் முழந்தாளிடுவோம். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு கொடுக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். அன்பு சகோதரமே, அருமையான இந்த மாலை பொழுதிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவருடைய வல்லமையின் அற்புதத்தின் திருவுடலாகிய இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற கிறிஸ்துவினை முகமுகமாய் கண்டு தரிசித்து ஆராதிக்க மழை பொழியும் இந்த வேளையிலே ஆண்டவரின் அருள்மழைக்காக ஜெபிக்கின்ற தருணம் எத்துணை பேறு பெற்றது. இந்த நேரத்திலே நம்மை முழுமையாக இறைவனுக்கு ஒப்படைப்போம். நம் வாழ்வு, நம் முயற்சிகள், அன்றாட பணிகள், நமது தொழில்கள், வியாபாரங்கள், குடும்பங்கள், அன்பியங்கள், பங்கு சமூகம் முழுவதையும் இறைவனுடைய சந்நிதியிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய அருள் நம்மீது பொழியப்பட இந்த வேளையிலே நாம் பக்தியும் உருக்கமுமாக ஜெபிப்போம். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற வேளையிலே வெண்புறா வடிவிலே அவர் மீது இறங்கிய கடவுளுடைய ஆவியானவர் நம்மையும் நிரப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் பக்தியுடன் ஜெபிப்போம். நம்முடைய நோய்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாம் நீங்கி தூய்மையான வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் ஒருவரே அடைக்கலம் என்பதை உணர்ந்த இறை சமூகமாக யோர்தான் நதியில் அவர் பெற்ற திருமுழுக்கின் ஆற்றல் அவரோடு உடனிருந்து கல்வாரி மலை வரைக்கும் அவரை வழிநடத்தி சென்றது போல நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற துன்ப துயரங்கள், போராட்டங்கள், வேதனையின் தருணங்கள், கண்ணீர் கவலைகள், கஷ்டங்கள், நிம்மதியில்லாத நிலைகள் எல்லாவற்றையும்
ஆண்டவரின் வல்லமையின் ஆவி மாற்றி மனதுக்குள் சமாதானத்தையும் அன்பையும் மகிழ்ச்சியும் நிறைவையும் தர வேண்டும் என்று இந்த வேளையிலே நம்மை முழுமையாக இறைவனிலே சரணாகதியாவோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து பெந்தெகோஸ்தே திருவிழாவின் போது இடிமுழக்கத்தின் நாடு வடிவிலே நிறத்தின் வடிவில் இறங்கி வந்தீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. யாரிடம் செல்வோம்? ஆறுதல் அளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடமென்றோ உள்ளன என்று நாங்கள் ஏதோ அடைக்கலம் தேடி வந்துள்ள இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நேரமாக மாற்றி அருளும் ஆண்டவரே. உடலில் இருக்கின்ற எல்லா நோய்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். தீராத நோய்களோடு பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்ற உடலின் பலவீனமான உறுப்புகளை எல்லாம் உடன் தருகின்றோம். நீரதை குணமாக்கி தருவீராக. இயேசுவே ஆண்டவரே என்று கூபி கதறி அழைக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் செவி சாய்க்கும் தந்தையாக, மகனே மகளே நீ கலங்காதே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற வல்லமையை, உடனிருப்பை, பிரசன்னத்தை நிறைங்களிலே உணரச் செய்வீராக. எல்லா நோய்கள் விலகட்டும், எங்கள் கண்ணீர் கவலைகள் மறையட்டும். குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பமான மனநிலைகள், பிரச்சனைகள், ஒற்றுமை இல்லாத நிலைகள், சமாதானம் இல்லாத நிலைகள், தீராத கோபங்கள், வெறுப்புணர்வுகள், கசப்புணர்வுகள், போட்டி பொறாமைகள், சொத்து பிரச்சனைகள் என்று நாங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போடுகின்ற சச்சரவுகளை சந்திக்கின்ற நேரங்களில் எல்லாம் அமைதியின் மனிதர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக. கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். எல்லோரும் ஆண்டவரை விட்டு நோக்கி பக்தியுடன் ஜெபிப்போம். இயேசுவே, உம்மையே தஞ்சம் என்று நாடி வந்துள்ள எங்கள் இதயங்களுக்கு சமாதானம் நீர் தருவீராக. எங்கள் உள்ளத்துக்கு ஆறுதலை தருவீராக. சோர்ந்து போன தளர்ந்து போன எங்கள்
உடல் உறுப்புகளை நீர் பலப்படுத்துவீராக. முடக்குவாதமுற்றவனை எழுந்து நடக்கச் செய்துவது வல்லமை. ஆண்டவரே, உள்ளத்திலே நாங்கள் முடங்கி போயிருக்கின்றோமே, எங்களை நீர் எழுந்து நடக்கச் செய்யும். நம்பிக்கையின் புத்துணர்ச்சிய உள்ளங்களில் தாரும். இதோ எங்களையே நாங்கள் முழுவதுமாக உமக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். எங்களை காத்தருளும். எத்தனையோ ஆண்டுகள் தீராத நோய்களை குணப்படுத்தி உம்முடைய வல்லமை எங்கள் நோய்களை குணப்படுத்தட்டும். உம்முடைய அன்பும் அருளும் அமைதியும் ஆற்றலும் எங்களை தேற்றி நம்பிக்கையின் இறை சமூகமாக நாங்கள் மாற எங்களை என்று இப்போதும் காத்தருளும் என்று இந்த நேரத்தில் நாம் சற்று நேரம் மௌனமாக நம்முடைய உள்ளத்தை அறிகின்ற ஆண்டவருடைய சந்நிதியிலே அமைதியாக சற்று நேரம் ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து மாண்பியர் கீதத்தை இணைந்து பாடுவோம். மாண்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய உள்ளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது முடிவில்லாத மீட்பின் மாட்சிமையில் என்றும் நிலையான பங்கு பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்புமிக்கவர்களே, திருப்பலி முடிந்த உடனடியாக தற்போது கஞ்சி அனைவருக்கு வழங்கப்படும். கஞ்சி நன்கொடை செய்பவர்கள் பெயர் பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிறு 8:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். சிறப்பிக்கின்றவர்கள் மரியாயின் சேனையினர். 8 மணிக்கு ஜெபமாலையில் அனைவரும் கலந்து கொண்டு ஜெபிக்க அழைக்கப்படுகின்றீர்கள். வருகின்ற ஞாயிறு ஆலய வளர்ச்சிக்கான சிறப்பு காணிக்கை நடைபெறும். அனைவரும் அதில் முழுமையாக பங்கு பெறுவோம். இறுதி பாடல்.